வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஏமாற்று தரித்திரம் பிடிச்ச பணக்காரன் ஆகும்ன்ட்டு ஒருத்தன் இருக்கிறாங்க. ஏமாற்றுக்காரன், ஏமாற்றி தான் பிழைக்கணும், திருடித்தான் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர். இதெல்லாம் யாருன்னு சொல்கிறீங்க கேட்காதீங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஏமாற்றுக்காரன், தரித்திரக்காரன், வேலை வெட்டி இல்லாத முட்டாள் அப்படி சொன்னால் அது நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசன். ஏன்டா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதாவது ஏன்டா அறிவில்லாத முட்டாள் பையனில் எது உண்மை எது பொய்? இவனை மாதிரி ஒரு பொய்யனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த ஆள் மாதிரி ஒரு புழுகாண்டியவே எங்கேயுமே பார்க்க முடியாது. முதல்லேருந்து வருவோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ மெட்ராஸ் போயிருப்பாங்க, இடம் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்க எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இடம் வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுருப்பார். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த குட்டு உடஞ்சிருக்கும். என்ன சொல்லியிருப்பார்? நாங்கள் போனது ப்ரமோஷனுக்கு அப்படின்ட்டு இருப்பார். அதாவது இது நான் சொன்னது ஒன்றும் இல்லைங்க, பலது இருக்குது. இந்த ஆள் மாதிரி ஒரு பொய்யனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணவன் மனைவி உட்காந்துட்டு சண்டை பிடிப்பாங்க. நாங்கள் போட்டது ட்ராமாம்பாங்க. ஆனால் மனைவி இல்லைங்க, நாங்கள் போட்டது நெஜ சண்டைம்பாங்க. இந்த ஆள் மாதிரி ஒரு பொய்யனை எங்கேயும் பார்க்க முடியாது. படிப்படியாக சொல்கிறேங்க. அதே மாதிரி இவங்க மனைவி என்கிற பொய்காரி காயத்ரி அம்மையார், அந்த அம்மாவை பொய்காரின்னு சொல்லலாம். அந்த அம்மா வித்துட்டது அதான். எதனால் நான் சொல்கிறேன்னா, அதாவது ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமா குடி சுற்றிட்டு இருக்கிறாருங்க, அவரெல்லாம் திருத்தோணுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த 1000 ரூபா தான் அந்த மருந்துன்னு சொல்லிவிட்டு நீங்களும் போய் வாங்கிக்கோன்னு சொல்லி போட்டு மக்களை எல்லாத்தையும் நம்ப வச்சுருப்பாங்க. எல்லோரும் போய் வாங்குறதுக்குள்ளே அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார். இவங்கள மாதிரி ஒரு பொய்காரியை பொய்காரங்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ இவன் இந்த ஆள் வாயத்தோர்ந்தான் பொய் பித்தலாட்டம் உழைக்கிறது இல்லை, வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு பிச்சை எடுக்கிறது. இப்போ சமீபத்துலேயும் கூட இவங்க பெரியப்பா காலமான ஆயிருப்பாங்க. ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் வந்திருக்காது, ஒரு கவலை இருந்திருக்காது. ஆனால் இவங்க தங்கைக்கு பாராட்டுக்கள், பணிவிடையில் புண்ணியத்தை தேடி இட்டுக்கிற ஒரு பெஸ்ட்டு லேடின்னு சொல்லாங்க. அவங்களுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா இந்த காலத்தில் சொந்தக்காரை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வேலையில் விட்டு போட்டு, ஆனால் அவங்க பெரியப்பாக்கு இன்ன வரைக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து பணிவிடை செய்கிறாங்கன்னா உண்மையுமே மனதார பாராட்டு. அவங்க புண்ணியத்தில் சிறந்து விளங்குறாங்க. அந்த புண்ணியந்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனை வாயை திறந்த பொய்யிங்க. காலையில் எந்திரிக்கிறது, போய் சிகரெட்டு பற்ற வைக்கிறது, அப்புறம் யாராச்சும் ஏமாற்றுவாங்களா, யாராச்சும் ஏமாற்ற கிடைக்குமா? இதுதான் இவன் இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரனோட விலை. சும்மா ஒரே ஆடியை திருப்பி போட்டுக்கிற இந்த மருந்து குடிக்கிறது ஆம்பளையா இல்லை பொம்பளையான்னு எனக்கு தெரியல. இவனோட பித்தலாட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னா 9445670646. ஏன் நான் இந்த நம்பர் சொல்கிறேன்னா 9445670646. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல். இதோட மருந்தோட விலை பார்த்திங்கன்னா 1000 ரூபா. நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். டாக்டர்கிட்ட இந்த மருந்து இவன் வாங்குறது இல்லைங்க, ஏதோ ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கி பல பேரை ஏமாற்றி விற்றுட்டுருக்குறான். 1000 ரூபா மருந்து 2500, 4000, 6000 விட்டா கொஞ்சம் ஏமாளியாக இருந்தால் 10,000 ரூபாய்க்கு விற்று பணமாக்கிட்டு இருக்கிறான். எல்லோரும் சீக்கிரம் எல்லோரும் பணக்காரனாகிறாங்க. நாம் எப்படி பணக்காரனாகிறது? நம்ம வீடியோ போட்டால் அதிகபட்சம் ஒரு 20,000, 30,000 வரும். ஆனால் மாதம் நம்ம 1 லட்சம் எப்படி சம்பாதிக்கணும்னா, நாம் உழைச்செல்லாம் கிடையாது, அடுத்தவனை ஏமாற்றணும். அடுத்தவனோட வயிற்று வாயில் அடித்து அந்த பணத்தை வருமானத்தை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு தான் நம்ம சம்பாதிக்க முடியும். தான் இந்த ஏமாற்றுக்கார இளவரசனோட மேபி ஐடியா. அதான் உண்மை. அதாவது நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு ஆள் இன்றைக்கி ஐடி கம்பெனியில் வேலைக்கு போனாலுமே, ஒரு உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே ஒரு 5 வருஷம் கழிச்சா தான் வீடு வாசல் காரில் வாங்க முடியும். இந்த ஏமாற்றுக்காரனுக்கு என்ன வேலைன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு அந்த மருந்தோட விலை 1000 ரூபா தான். ஆனால் பல பேர்த்துக்கிட்டே ஏமாற்றிருப்பாங்க. பல பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க, ஆடியோ போட்டிருப்பாங்க. இலவசனை பற்றி பல பேர் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஏன் எனக்கு போடுறதுக்கு எனக்கு இலவசனை பற்றி பேசினா எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. எனக்கு வேலை வெட்டி இலவசம் மாதிரி வேலை வெட்டியில் வீட்டில் உட்காந்துக்கிற இதெல்லாம் கிடையாது. இலவசனை எங்கூட வர சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மாவட்டத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்த மாதிரி தொழில் எந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் யூடியூப்பில் உட்காந்துட்டு மருந்தை சேல்ஸ் பண்ணிவிட்டு, அண்ணா நீங்கள் பண்ணுற சேவைக்கு ஒரு மகத்தான சேவை எதுவுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆதரவு கொடுக்கறது. பேசாமல்
நம்ம தமிழக டாஸ்மார்க் அதிகாரிகள் இலவசம் வீட்டுக்கு சமீபத்தில் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ கூடி சீக்கிரம் அதை தான் சொல்ல போகிறாரு. எத்தனை பேர்த்த நான் காப்பாற்றிருக்கிறேன், எத்தனை பேர்த்த நீ காப்பாற்றிருப்பேன், எத்தனை பேர்த்தையும் காப்பாற்றிருக்க மாட்டேன். அதாவது ஒரு 45 நாள் இந்த மருந்து சாப்பிட்டா தான் அதாவது முழுசாக ரெக்கவர் ஆகும்னு சொல்லவே முடியாது. என்ன காரணம்னா, இந்த மருந்தோட வேரியேஷனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 45 டேஸ், 45 நாள். அது சொன்னதாருன்னா டாக்டர் இளவரசன் எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாள். அவனுக்கு இந்த மருந்தை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏமாற்றணும், ஏமாற்றி எப்படியாவது பணத்தை ஈட்டணும். பணத்தை ஈட்டிட்டு வீடோ வாசலோ அப்புறம் அந்த டப்பா காரை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றுவார். முன்ன பண்ண இந்த ஆள் ஐக்ராஸ் இனோவா முன்ன பண்ண அந்த காருக்குள்ளே ஏறி இருக்கிறாரா, அதாவது கைப்ராஸ் இனோவா காருக்குள்ளே ஏறி சுற்றிக்கிறாரு மாதிரி. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் சுற்றினால தான் நான் ஏன் இதனால சொல்கிறேன்னா, ஒரு நாலேஜுங்கிறது என்ன தெரியுங்களா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் எந்த மாதிரி தொழில் பண்ணணும் என்ன பண்ணணும் அதுதான் நாலேஜ். இந்த ஆள் யூடியூப்பில் உட்காந்துட்டு மக்களை காப்பாற்றி என்ன மக்களை காப்பாற்றிருக்காரு? தமிழகம் ஃபுல்லாக எத்தனையோ பேர் குடிச்சு திட்டிருப்பாங்க. தமிழகம் ஃபுல்லாக எத்தனையோ அரசு ஆஸ்பத்திரியில் குடியினால் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு மக்களை காப்பாற்றுறேன் வாட்ஸ்அப்பாங்க 1000 ரூபா மருந்தை 2500 விற்றுட்டு பல ஏழைகளோட கண்ணீரை தொடச்சி அந்த பாவப்பட்ட பணத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மோசமான ஏமாற்றுக்காரன் தான் இளவரசன். சொந்த பெரியப்பா இறந்தது முடியும் ஒரு கடைசி வரைக்கும் போய் பார்க்கல, ஒரு கண்ணீர் அஞ்சலிப்பு போஸ்ட்டு கிடையாது. அதை விட்டு போட அந்த துக்க நாளிலையும் போய் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு மோசமான ஏமாற்றுக்காரன் துக்காண்டு பேசுகிறாரு. எது உண்மை எது பொய், இந்த மாதிரி ஒரு பொய்யனை எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு அளவுக்கு இருக்குங்க. இத்தனை ஆடியோ போச்சாச்சு, டாக்டர் சொல்லியாச்சு. டாக்டர் என்ன சொன்னான்னா, குடிச்சிட்டு வந்துமே இந்த மருந்து வாங்கினவன் தான் இந்த ஏமாற்றுக்காரன் சொல்லிக்கிறாரு. இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீ குடிக்க மாட்டேன்னு இந்த ஏமாற்றுக்காரன் சொல்கிறாரு. இதே மருந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்தவன் தான் அப்படின்னு யார் சொன்னார்? டாக்டர். ஏன் சத்தியமங்கலம் போகிறதில்ல? யாராச்சும் ஒருத்தர் போய் கேளுங்க பார்க்கலாம். அண்ணா நீங்கள் ஏன்னா சத்தியமங்கலம் போகிறதில்ல? சத்தியமங்கலத்தில் தான் போய் மருந்து வாங்கியிருப்பீங்க. இப்போ ஏன் சத்தியமங்கலம் போகிறதில்ல? போகாத காரணம் என்னென்னு கேளுங்க பார்க்கலாம். அதுக்கு என்ன பாரு, ஒரே இடத்துல மருந்து வாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த ஏமாட்டுக்காரன் பொய்ய சொல்லுவார். உண்மையான ரீசன் என்ன தெரியுங்களா? அங்கே போனால் இவரை அடித்து வரட்டி விட்ருவாங்க. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிற அளவுக்கு பண்ணக்கூடியதாக கெடுத்து வச்சிட்டார். இப்போ சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு அதையும் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு. 500 ரூபாய்க்கு வாங்கி 2500 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்று போட்டு ஒரே ஆடியோ போட்டுக்கிறாரு. எந்த ஒரு கணவன்மார்களும் இதை பற்றி பேசுகிறதில்ல. பொதுவாக இந்த மருந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, பல கணவர்களுக்கு தெரியாமல் கொடுக்குறாங்க. அதே ஒரு மோசடி பாவம்தான். அப்புறம் கணவர் உங்களுக்கு கணவருக்கு தெரியாமல் இந்த பொருள் மட்டுமா கொடுக்குறாங்களே, வேறு எந்த பொருளும் தெரியல. கடைசியில் என்னாங்கன்னா, சைடு எஃபெக்ட் வரும்போது கையோ காலோ வராமல் போய் அவங்கள டைவர்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வரும். இந்த பாவத்தை மட்டும் அந்த பெண்கள் தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. இந்த ஏமாற்றுக்காரனுக்கு எப்படியாவது மருந்து விற்கணும், சீக்கிரம் பணக்காரனாகும். இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. தயவு செய்து இவன்கிட்ட மருந்து வாங்காதீங்க. இந்த மருந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். சுராரி இல்லைன்னா சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். வெறும் 1000 ரூபா தான். ஆனால் இந்த ஆள்கிட்ட 2000 2500 வாட்ஸ்அப் வாங்க. ஏன் யூடியூப்பில் வேலை சொல்ல மாட்டேங்க? ஒரு திராணி இருக்கிற ஆம்பளையாக இருந்தால், உண்மையான மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் யூடியூப்பில் இருந்தாலும் விலை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் விலை கேளுங்க பார்க்கலாம். எந்த காலத்திலும் எந்த ஜென்மத்திலையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட மருந்து வாங்கி தயவு செய்து ஏமாறாதீர்கள்.